படம் ரொம்ப நல்லா இருக்கு. எவ்ரிபடி ஹேஸ் ஆக்டட் வெரி வெல். ஆக்டர்ஸ் எல்லாருமே ரொம்ப ரொம்ப நல்லா நடிச்சிருக்காங்க. ஸ்டோரி, ஸ்க்ரீன் ப்ளே, டைரக்ஷன் எல்லாமே ரொம்ப நல்லா இருக்கு. இல்லை, இதில் தேவையான மாஸ் இருக்குது. ஆமாம், பிகினிங்கில் ஒரு பர்டிகுலர் சீன் இருக்குது, அது ரொம்ப பிடிச்சிருந்தது எனக்கு. அவர் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. வெரி நைஸ் டு see him. ரொம்ப நல்லா எல்லாருமே ரொம்ப நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. எல்லாமே ரொம்ப நல்லா இருக்குது. மியூசிக், கேமரா, ஸ்க்ரீன் ப்ளே, ஸ்டோரி, டைரக்ஷன், ஆக்டிங் எல்லாமே எவ்ரிதிங் இஸ் பியூட்டிஃபுல். படம் சார் நல்லா பண்ணியிருக்காங்க. நியூ கமர் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. அக்ஷய் இஸ் அவுட்ஸ்டாண்டிங் பர்ஃபார்மன்ஸ். விக்ரம் பிரபு ஆஸ் ஆல்வேஸ் கிரேட். நல்லா இருக்கு. மெசேஜ் போலீஸ்காகவும் நல்லவங்க இருக்காங்கங்கிறத காமிச்சாங்க. எண்டிங் கிளைமாக்ஸ் இஸ் அமேசிங். ரொம்ப நல்லா இருக்கு. மியூசிக் நல்லா, ஜஸ்டின் பிரபாகர் ரொம்ப நல்லா இருக்குது. முன்னாடி வந்த படம் மாதிரி இருக்குது, நல்லா இருக்குது. அது நல்லா இருக்குது. எல்லாமே நல்லா இருக்குது சார். படத்தில் எந்த குறையுமே இல்லை. டேரக்ஷன் அவுட்ஸ்டாண்டிங். ஃபஸ்ட்டு நியூ பர்ஃபார்மன்ஸ் மாதிரியே இல்லை, நல்லா இருக்குது. டெபியூ டேரக்டர் அவங்களும் நல்லா இருக்குது. எல்லாருமே வந்து கேரக்டரோட லிவ் பண்ணியிருக்காங்க. சூப்பராக இருக்குது. ஹீரோ ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. ஃபஸ்ட் டைம் பண்ண மாதிரியே இல்லை, நல்லா பண்ணியிருக்காரு. கதை ரொம்ப நல்லா இருந்தது. டிஃப்ரெண்ட்டான கதையாக இருந்துச்சு. மெசேஜ் வந்து இப்போ போலீஸ்க்குன்னு ஒரு பவர் இருக்கும். ஒரு அந்த பவர் வந்து இப்போ மேக்ஸிமம் இப்போது கைதின்னு சொல்லி விட்டுடலாம். ஆனால் அவங்களுக்குன்னு ஒரு பின்னாடி ஒரு பெரிய ஃப்ளாஷ்பேக் ஆகும். அவன் நல்லவனா கெட்டவனான்னு பார்க்கறதுக்கு முன்னாடி அந்த ஒரு பவர் யூஸ் பண்ணி ஒருத்தனோட வாழ்க்கை எப்படி மாற்றுறாங்க. அதான் படம் நல்லா போயிருந்துச்சு. நிறைய மெசேஜ் உள்ளே இருக்குண்ணா. டேரக்டர் சொல்ல வர விஷயத்துக்காக அவர் வந்து ஒரு பெரிய ஒரு விஷயம் வச்சுருக்காரு. அது ஒரு நடுவில் ஒரு சீன் வரும். அந்த சீனில் வந்து அது சரியான இம்பேக்டாக இருந்துச்சு. அது நல்லா இருந்தது. வெற்றிமாறன் சாயல்னு சொல்ல முடியாது, அந்த ஒரு வைப்பில் இருக்குன்னு வேணால் சொல்லாமல். ஏதாவது அந்த ரா மாதிரி இல்லை, பார்க்கலாம், நல்லா இருக்குது. ஸ்டார்டிங்லேருந்து எப்படி நான் சொல்கிறது, ரொம்ப நீங்கள் அந்த வெற்றிமாறன் அந்த ஒரு பிளட்டு அது மாதிரி தான் எதுவுமே பார்க்க முடியாது. இது வந்து ஒரு நார்மலான ஒரு ஸ்டோரி, அவ்வளோதான். வேறு எதுவும் சீரியஸாக நல்ல, இது வந்து ப்ராப்பராக ஸ்க்ரீன்ஸ் கிடச்சி ப்ராப்பராக படம் புஷ் ஆச்சுன்னா சீரியஸாக இது ஒரு நல்ல படம். படம் சூப்பராக இருந்ததுங்க. ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. அதாவது இப்படியெல்லாம் எதிர்பார்க்கல நம்ம வரும்போதே. பட் யதார்த்தமாக இருந்தது. எல்லாரும் ரொம்ப நல்லா நடிச்சிருந்தாங்க. விக்ரம் பிரபு சூப்பராக நடிப்பார், நம்ம கேட்கவே வேணாம். அக்ஷய்குமார் அவரும் ரொம்ப நல்லா நடிச்சிருந்தார். கதை வந்து எல்லாருக்குமே இந்த படம் பிடிக்கும். எல்லோரும் ஃபேமிலியோடு வந்து பார்க்கலாம். ரொம்ப நல்லா இருந்தது. என்னங்க என்ன மெசேஜ்னால், அதாவது இப்போ ஜென்ரலாக வந்து முஸ்லிம்ஸ் எல்லாம் வந்து ரொம்ப தீவிரவாதி அப்படி இப்படின்றாங்க. இல்லை, நமக்கு எல்லாருமே பக்கத்து வீடு அந்த வீடுன்னு நல்ல ஃப்ரெண்ட்ஸாக இருந்திருக்காங்க. நம்ம எல்லோரும் ஒன்றுக்குள்ளே ஒன்றா தான் இருந்திருக்கோம். அதே மாதிரி யாரையும் ஜட்ஜ் பண்ணாதீங்க அப்படிங்கிற மெசேஜும் ரொம்ப நல்லா இருந்தது. ஹீரோயினும் நல்லா நடிச்சிருந்தாங்கங்க. எல்லாருமே படத்தில் ரொம்ப நடிக்கலை, யதார்த்தமாக இருந்தது. நம்ம பக்கத்தில் அங்கே பக்கம் பார்க்குற மாதிரி ஒரு ஸ்டோரியாக இருந்தது. எனக்கு அது ரொம்ப நல்லா இருந்ததுங்க. அதான் நான் சொன்னேனே, எல்லோரும் ஃபேமிலியாக வந்து பார்க்கலாம். அதான் அடுத்து என்ன வரும் அடுத்து என்ன வரும்னு ஒரு எதிர்பார்ப்பு இருந்துக்கிட்டே இருந்தது. யூஸ்வலாக மூவியில் அதுதானே நமக்கு வேணும். நம்ம ஒரு கதையை ஜட்ஜ் பண்ணாமல் டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. எனக்கு எல்லா சீனும் பிடிச்சிருந்தது. சூப்பராக இருந்தது படம். செம்மையாக பிடிச்சிருக்கு. கிளைமேக்ஸ் நல்லா இருந்தது. ஆமாம், நல்லா பண்ணாங்க. சூப்பராக இருக்குது. நல்லாவே இருக்குது. யாருமே ஃபஸ்ட் டைம் மட்டுமே இல்லை, நல்லா நடிச்சிருக்காங்க. நல்லாவே இருக்குது. கதை நல்லா பிடிச்சிருக்கு எனக்கு நிறையாவே. கிளைமேக்ஸில் தான் இருக்குது. எனக்கு இந்த கிளைமேக்ஸ் சீன்ஸ்லாம் ரொம்ப பிடிச்சது. மியூசிக்கும் நல்லா தான் இருந்தது. வெரி குட் மூவி. நல்ல மெசேஜ் இருக்குது. ஆடியன்ஸு வந்து நம்பி படம் பார்க்கலாம். ஒர்த்து சீயிங். இதில் வந்து இந்த கிளைமேக்ஸ் சொல்லக்கூடாது. நீங்கள் வந்து படத்தை பார்த்து அதை தெரிஞ்சுக்கணும். இன்ட்ரடக்ஷன் ஹீரோ சூப்பராக பண்ணியிருக்காரு. அவர் ரொம்ப நேச்சுரலாக பண்ணியிருக்காரு. இதில் அல்டிமேட் பிரபு சன்னு விக்ரம் பிரபு அவரும் சூப்பராக பண்ணியிருக்காரு. ஒரு போலீஸு எந்த அளவுக்கு பண்ணணுமோ அந்த அளவுக்கு அவர் நல்லா பண்ணியிருக்காரு. ஒரு போலீஸுக்காரங்க எப்படி இந்த லாங் டிஸ்டன்ஸு அக்யூஸ்ட்டை கூட்டிகிட்டு போகும்போது அவங்க படுற அவஸ்தை, அதில் மனிதாபிமானம்,
எல்லாம் வர அல்டிமேட் சூப்பர். படத்தில் சில ரெகுலராக இருக்கிற ஃபார்ம் இதெல்லாம் கூட உடைச்சி சூப்பராக இதில் சொல்லியிருக்காங்க. டைரக்டர் சூப்பராக நல்லா பண்ணியிருக்காரு. இந்த ப்ரொடியூசரு உண்மையிலேயே லலித் சார் ஒரு நல்ல படத்தை கொடுத்துருக்காரு. இது தமிழ் படத்திலே ஒரு எல்லாம் ரசித்து பார்க்கக்கூடிய ஒரு நல்ல படமாக இருக்கும். இது சினிமா ஃபீல்டில் ஒரு ரொம்ப லாங் ஒரு எப்பயுமே ஒரு குறிப்பிட்டு சொல்லுவாங்களே அது மாதிரி ஒரு நல்ல படம் இதுன்னு ஒரு சொல்லக்கூடிய ஒரு படமாக இருக்கும். கங்க்ராட்ஸ் டு த லலித் சார் அண்ட் இஸ் சன்னு இன்ட்ரடக்ஷன் நியூ ஹீரோ சன்னு அண்ட் எல்லாருமே நல்லா பண்ணியிருக்காங்க. பர்ஃபார்மன்ஸ் இஸ் வெரி குட், ஒர்த் வாட்சிங், சூப்பர் மூவி. மியூசிக் அல்டிமேட், சரியாக நல்ல மியூசிக்கு நல்லா பண்ணியிருக்காங்க. மியூசிக் நல்லா இருக்குது, டைரக்ஷன் நல்லா இருக்குது, ஸ்க்ரீன் ப்ளே நல்லா இருக்குது. வெரி குட், எவ்ரி திங் இஸ் குட், குட் மூவி, ஒர்த் வாட்சிங். படத்தில் நிறைய ட்விஸ்ட் இருக்குது, அதை சொல்லக்கூடாது. படத்தை பார்த்து என்ஜாய் பண்ணி அவங்களும் அந்த ஃபீல் பண்ணணும். சரி, எல்லா ட்விஸ்ட் இருக்குது, எல்லா சென்டிமெண்ட் இருக்குது, லவ் இருக்குது, நல்ல ஒரு சிம்பிளான ஆக்ஷன் இருக்குது. எவ்ரி திங் இஸ் குட், சூப்பர், நல்லா இருக்குது, வெரி குட் மூவி, ஒர்த் வாட்சிங். படம் அக்ஷய்குமார் அல்டிமேட்டாக சூப்பராக பண்ணியிருக்காரு. நல்லா எல்லாமே நல்லா இருக்குது, என்ஜாய் பண்ணலாம் படத்தை.